கொந்தளிக்குது, பயங்கரமா கொந்தளிக்குது. உடனே சொல்றாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமாக்கு கவலையிலேயா என்றாங்க. வேதம் சொல்லு, காற்றையும் கடலையும் கர்த்தர் அதற்கு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இது சங்கீதக்காரர் சொல்றான், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க போகும்பொழுது அவர்கள் பயந்து போகிறார்கள். பயந்து மாத்திரமல்ல, வெறித்தவர்களை போல அலைந்து தடுமாறுகிறார்கள். அவருடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போயிடுச்சு. அந்த இடத்துல நீங்க ஒன்றுமே பண்ண முடியாது. உங்க ஞானம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவ கிருபை இருந்தாதான் நாம தப்பிக்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்கள் நீங்களாக்கி விடுவிக்கிறார். இந்த 13ஆம் வசனத்துல நீங்களாக்கி ரட்சித்தார்னு பைபிள்ல, இதுல நீங்களாக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். அப்ப ஆபத்து நாளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது முதல்ல அவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார், இரண்டாவதாக அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா?